மௌனம் பேசும் வீடு இது, மறைந்த ரகசிய மூச்செடுக்கும். சிரிப்பின் பின்னால் நிழல்கள் தினமும் காத்திருக்கும். யார் நண்பர் யார் எதிரி யாருக்கும் தெரியாமல் இருக்கும். அனைத்து உண்மைக்கும் முடிவில் கதவுகள் திறந்திருக்கும். என்னடி சொன்ன? வழிய வந்து பேசுறா? நான் என்ன உன்ன மாதிரி மானகத்தவன் நினைச்சியா? மாமியாக்கும் நாத்தனாருக்கும் ஜால்ரா போட்டுக்கிட்டே. உன்னை விட சுயமரியாதை எனக்கு தாண்டி இருக்கு. ஒருத்தர் சொன்னா திருப்பி நான் செருப்பு அடிக்கிற மாதிரி கேட்டுருவேன். உன்ன மாதிரி வாங்கிட்டு அமைதியா போறாள் நான் கிடையாது, தெரிஞ்சுக்கோ. ஓஹோ அப்படியா? எனக்கும் தெரியும் உன்னோட சுயமரியாதையை பத்தி. எல்லாரையும் கேவலமா பேசிக்கிட்டே எப்படி நீ இந்த வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் அடக்கி ஆண்டுகிட்டு இருக்கிறேன்னு எனக்கும் தெரியும். வித்யாமா கொஞ்சம் வெளியே வாங்க, உங்களுக்கு போஸ்ட் வந்திருக்கேன். சரோஜம்மா வித்யாமா யாராவது இருக்கீங்களா? சொல்லி வாய் மூடல போ. உனக்கு புறா காதல் தூது எடுத்துட்டு வந்திருக்கு. போய் எல்லாரும் முன்னாடி படிச்சு காட்டு. ஐயோ எந்த நீ என்ன நோக்குன? சி, நான் எதுக்காக அசிங்கப்படணும்? கண்டவங்கெல்லாம் கண்டதை தூக்கிட்டு வந்து கொடுத்தா நான் எதுக்காக அசிங்கப்படணும்? தப்பு பண்ணியிருந்தாதான் நான் அசிங்கப்படணும். இப்ப கூட சொல்றேன், நான் தப்பு பண்ணவே கிடையாது. சி, இதெல்லாம் ஒரு பொழப்பு. ரஞ்சினி, ஏனாச்சும்மா மொபைல்லாம் வாடி போயிருக்கு? ஒன்னே இல்லையா, நீ சும்மா தான் நின்னுட்டு இருக்க. அட பொய் சொல்லாத ரஞ்சினி. மகாலட்சுமி மாதிரி இருக்க உன்னோட முகம் இன்னைக்கு வாடி போயிருக்குன்னா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஒன்னே இல்ல, நீ அந்த வித்யாசானி கிட்ட பேசிட்டு இருந்த. கொஞ்சம் எனக்கு அதுக்கும் சண்டை ஆயிடுச்சு, அவ்வளவுதான். கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு, அதனாலதான் இங்க நின்னுட்டு நீ இருந்தேன். ஏமா அந்த சாக்கடையில எல்லாம் போய் விழுகுற? அது வச்சிருக்கிறது நாக்கா இல்ல தேள் கொடுக்கா? இந்த கொட்டு கொட்டுது. ஐயோ நீ விடுங்க, இது ஒரு சின்ன பிரச்சனை தான். இதெல்லாம் காதல் கேட்டா அது இன்னும் பெரிய பிரச்சனை பண்ணும். நான் என் ரூமுக்கு போறேன். போமா ரஞ்சினி, நல்லா ரெஸ்ட் எடுமா. சி, இந்த தரித்திரத்தை வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா இது வயிற்றுல புள்ளைய வேற வச்சிருக்காமே. நாசமா போனது. எங்கிருந்துதான் வந்ததோ இந்த சனிய. இது காலையில இது மூச்சில முழிச்சாலே அந்த காரியமே விளங்க மாட்டேங்குது. எங்கிருந்துதான் வந்ததோ இதுக்கு ஒரு கேடுகாலம் வரவே மாட்டேங்குதே. ஏய் நன்றி. சொல்லுங்க. நீ பாட்டுக்கு திறந்த வீட்டுல நாய் பூந்த மாதிரி உள்ள போயிட்டு இருக்க. கையில என்ன வச்சிருக்க? என்கிட்ட இப்படி கொஸ்டின் கேட்கற ஒரு ஆள் கிட்ட பதில் சொல்லணும் எனக்கு அவசியமே கிடையாது. நான் கேவலமா பேச ஆரம்பிச்சா நீங்க தாழ்ந்த மாட்டீங்க. மரியாதைய பேசி மரியாதையை வாங்கிக்கோங்க. ஏய் சி, கேடு கெட்டவளே. வாங்கிட்டு போறது கள்ளக்காதலனோட லெட்டரு. இதுல பெரிய பந்தா வேற. என்னடி அது? குடடி, இன்னைக்கு படிச்சு பார்க்கலாம். அன்னைக்கு படிச்சு பார்த்தப்பவே ஏதோ. ஏய், ஊக்கிட்ட தானே பேசிட்டு இருக்க? பெரிய விளையாட்டு போற? ஊக்கிட்ட தானே பேசிட்டு இருக்க. நின்று பதில் சொல்ல முடியாதா உன்னால? அவ்வளோ ரப்பாயிருச்சா உனக்கு? உனக்கு அழிவு காலம் ஆரம்பம் ஆயிட்டு இருக்கு வித்யா. பெரிய தொல்லையா போச்சு. தொல்லையா? நான் பேசிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு உள்ள போயிட்டு இருக்க. நின்று பதில் சொல்லடி. பேசுறவங்களுக்கு தான் என்னால பதில் சொல்ல முடியும். குறைக்கிறதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. என்கிட்ட மரியாதையே பேசினாதான் நானும் மரியாதை கொடுப்பேன். எனக்கு உங்ககிட்ட பேச இஷ்டமே கிடையாது. நான் உள்ள போறேன். ஏய் நில்லடி. பெரியவ மாதிரி உள்ள போயிட்டு இருக்க. இப்ப நானும் அவதனும் கை கால்ல முறிச்சு. அப்படியா? என்ன பண்ணிடுவீங்க? இங்கே என் கை கால முறிங்க பாக்கலாம். அதையும் தான் பாக்குறேனே இன்னைக்கு. உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? நானும் போனா போகுதுன்னு இல்லைன்னா என்னடி பண்ணுவ? கேடு கட்டவளே, ஓடி வந்த ஓடுகாளி. உனக்கெல்லாம் நான் மரியாதை கொடுத்து பேசுறதே பெருசுடி. ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் நானும் பேச ஆரம்பிச்சேன். உங்களுக்கு நான் இருடி. இப்ப என்ன பண்ற பாருடி உன்னை. ஐயோ விடுங்க, ஐயோ விடுங்க. எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க. ஓடுகாளி குடடியாத மானம் கெட்டவளே. இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு இருக்கீங்க? விடுங்க. ஐயோ விடுங்க ப்ளீஸ், விடுங்க. ஐயோ ஏன் ஐயோ அண்ணி, எதுக்கு அண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இது அப்படி வாங்கி படிச்சே ஆகணுமா உங்களுக்கு? இந்த லெட்டருக்குள்ள தாண்டி நீ இருக்கணுமா போகணுமாங்கிற முடிவு இருக்கு. இப்படி ஒரு வெறி பிடிச்ச பொம்பளைய இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இது இல்லடி வெறி. இப்ப நான் ஆட போறத பாருடி, என்னோட வெறியாட்டத்தை. ஐயோ அம்மா, என்ன கீழே தள்ளி விட்ட உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என் புருஷன் கிட்ட போன் பண்ணி சொல்றேன் பாரு. இதுக்கெல்லாம் பயப்படாது நான் கிடையாது. உங்க புருஷன் வந்தா நீங்க தான் பயந்துக்கணும். நான் எதுக்காக அடி பயப்படணும்? பாவி, என் புருஷனையே கேவலமா பேசுறியாடி? அங்க சுத்தி இங்க சுத்தி நாசமா போடுவேன். என் புருஷனையும் இப்படி கேவலமா இது பேசுறீங்க. என்ன வம்பா இருக்கு? நீங்க தானே அவரு என்ன ஏதோ பண்ணிடுவாருன்னு சொன்னீங்க. அடச்சி வாய மூடுறி.
உன் வயசு என்ன, என் தம்பி வயசு என்ன? என் தம்பியை கூட்டிட்டு ஓடி வந்தப்பவே உன்னோட கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுடி, ஓடுகாளி. இந்த வார்த்தையை அளந்து பேசிக்கிங்க. இது வரைக்கும் நான் உங்களை கேவலமா பேசுனதுல அப்புறம் வாங்கிடாதீங்க என்கிட்ட. அப்படியா? என்னடி பண்ணுவ? என்னடி பண்ணுவ ஓடுகாளி? சொல்லடி. என்ன இன்னைக்கு கொண்டுட்டு தாண்டி இந்த இடத்துல இருந்து நீ போகணும். கொல்லடி என்ன பாரு. இப்படி எல்லாம் ஒரு பொம்பளை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. கழுமோ என்ன இது? ரஞ்சினி, கோகுலா எல்லாரும் வெளியே வாங்க. ரஞ்சினி, எந்தாயே அண்ணி, என்னாச்சு? ஏன் கத்திட்டு இருக்கீங்க? என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சா? நீ போனதுக்கு அப்புறம் இந்த ஓடுகாலி லெட்டர் வாங்கிட்டு வந்தாம்மா. உள்ள என்ன இருக்குன்னு கேட்டதுக்கு என்ன அடிச்சு கீழே தள்ளி விட்டா. என்னடி வித்யா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏன் உங்க போய் சொல்றாங்கடி? நான் அப்படியெல்லாம் பண்ணவே கிடையாது. அவங்க தான் என்கிட்ட இருந்து லெட்டர் கீழே, அவங்க தான் கீழே விழுந்தாங்க. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாதுடி. என்னலாம் ஆச்சு? ஏதோ பிரச்சனையா? ஏண்டி நீயும் அங்க தானே நின்னுட்டு இருந்த? நம்ம தாண்டி சண்டை போட்டிருந்தோம். இவங்க வந்து திடீர்னு என்கிட்ட தேவையில்லாம எவ்வளவு கேவலமா பேசுனாங்க தெரியுமாடி? வந்துட்டு ஓடுகாடின்னு வார்த்தைக்கு வரத்தை கேட்கறாங்கடி. நான் அந்த லெட்டரை படிக்க போகிறேன். என்னை எவ்வளவு கேவலமா பேசுனாங்க தெரியுமா? நீ பேசுனா கூட பரவாயில்ல, இவங்க என்ன ஓடுகாடின்னு கேட்கறாங்க வார்த்தைக்கு. ரஞ்சினி, என்னலாம் ஆச்சு? பின்ன ஓடுகாலின்னு சொல்லாம என்னன்னு சொல்லுவாங்க? அமைதியா இருங்க நீ. ஏன் நீ இப்படி கத்திட்டு கிடக்கிய? கம்மன் இருங்க நீ. ஐயோ, வர நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. பெரியவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசணும்னு தெரியாதா? அவங்கள போய் அடிச்சு கீழே தள்ளி இருக்க. எங்க கிட்ட பேசுற சரி, அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேவலமா நடந்துக்கணும்னு ஏதாவது இருக்குதா சொல்லு வித்யா. ஐயோ சாமி, நீ உடனே நல்லவளா மாறிடாத. அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாம படிக்கிறேன் பாரு. இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. இதெல்லாம் படிச்சுக்கிட்டு என்ன இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காதீங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க. என்ன எதுக்கு இப்படி என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? விடாதீங்க. நீ இன்னைக்கு அதை படிங்க மறுபடியும். அன்புள்ள வித்யா, நான் உன்னை அடிக்கடி பார்க்கிறேன். ஆனால் நீ என்னை கண்டுகொள்வதே இல்லை. உன் ஒரு பார்வைக்காக தினமும் நான் ஏங்கி காத்திருக்கிறேன். நீ வரும் பாதை நோக்கி என் மனமும் உனக்காக காத்திருக்கிறது. நீ வந்தால் உன் கையை பிடித்து என்னோடு அழைத்துச் செல்வேன். என்றும் உனக்காகவே நான் காத்திருக்கிறேன். அடச்சி நடத்த கிட்டவளே, பாருடி உன் லட்சணத்தை. இப்படி ஒரு கேடு கட்ட கேரக்டரை வச்சுக்கிட்டு இவ போடுற சீன் இருக்கே, என்னம்மா பந்தா பேசுறா. ஐயோ, ஒருத்தர் இவகிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. ரஞ்சினி, நம்மள ஏதாவது ஒண்ணு சொன்னா வார்த்தைக்கு வார்த்தை பேசுறா. இப்பெல்லாம் கையே வைக்க ஆரம்பிச்சுட்டா. இந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் எதுக்காக நம்ம வீட்டுல வச்சு? எதுக்காக எல்லாரும் என்ன இவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க? யாரு லெட்டர் போடுறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அது அட்ரஸ் மாதிரி வருதோ என்னமோ, அதுக்குள்ள என்ன இவ்வளவு அசிங்கப்படுத்தலாமா? நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லுங்க? உங்க கண்ணை முன்னாடி மாட்டி இருந்தாதான் நீங்க என்ன இவ்வளவு தப்பு சொல்லணும். மனசார நான் எந்த தப்பு பண்ணல. அந்த கடவுளுக்கே தெரியும் நான் தப்பு பண்ணனா இல்லையான்னு. ஆவுன்னா அழுக ஆரம்பிச்சிருவாரு நாடகக்காரிங்க. சி, தில்ருபா தில்ருபா காதல் நிலவே அடேங்கப்பா, இந்த மாதிரி சந்தோஷம் யாருக்குமே வராது. ஒரு குடும்பத்தை கெடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிற சந்தோஷமே தனிதான் போல. யாரு அது என்னோட வீட்டுக்குள்ள? நீங்களா? நீங்க எப்போ உள்ள வந்தீங்க? இத்தனை வருஷம் இல்லாம இப்ப என்ன புதுசா வீட்டுக்குள்ள எல்லாம் வந்துட்டு இருக்கீங்க? வெளியே போங்க. இப்ப வெளியே போறீங்களா இல்லையா? உங்களை யார் ஃபர்ஸ்ட் உள்ள விட்டது? திறந்த வீட்டு யாரு உள்ள விட்டதா? இது என்னோட வீடு. என்னோட வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் யாரு கேட்கணும் கௌரி? இத்தனை நாள் வராம இருந்தேன். ஆனா இனிமேலும் அப்படி இருக்க முடியாது. இதெல்லாம் பேச இப்ப டைம் கிடையாது. வெளியே போங்க. யார் இது? யாருக்கிட்டையும் இந்த பரி பறிஞ்சுக்கிட்டு இருக்காங்களே. வார்த்தைக்கு வார்த்தை வெளியே போன்னு கேக்குறையே. நான் எதுக்காக வெளியே போகணும்? சட்டப்படி இங்க இருக்க வேண்டிய ஆளே நான் தான். நீதான் வெளியே போகணும். ப்ளீஸ், இதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. நீங்க வெளியே போங்க. உங்களை யாரு உள்ள விட்டது? ஐயோ, அம்மா வேற வீட்டுல இல்லையே. வெளியே போங்க. உங்ககிட்ட எல்லாம் பேசி என்னால ஜெயிக்க முடியாது. உங்ககிட்ட எதுவும் வாங்குறதுக்காக நான் வரல. என்னோட ஹஸ்பண்ட் எங்க? அவர் இங்க வந்தாரா? சொன்ன நாளே வெளியே போயிருவேன். அவங்க ஹஸ்பண்ட இங்க வந்து கேக்குறாங்களே, யார் இவங்க? உங்க ஹஸ்பண்ட இங்க எதுக்காக வந்து கேக்குறீங்க? ஐயோ அம்மா, அம்மா வேற வீட்டுல இல்ல. யாராவது பார்த்துட்டா அவ்வளவுதான். நீங்க தயவு செஞ்சு வெளியே போயிருங்க. உங்களை யாரு வீட்டுக்குள்ள விட்டது? ஐயோ, தயவு செஞ்சு இப்ப போங்க. அம்மா வந்ததுக்கு அப்புறமாவது வாங்க. கண்டிப்பா நான் வரதான் போறேன். பாரு, அனைத்து உண்மைக்கும் முடிவில் கதவுகள் திறந்திருக்கும்.